வணக்கம் நண்பர்களே. ஒரு மாநில அரசு ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் உண்மைத்தன்மை வெளிவர வேண்டும் என்றால் விசாரணை அமைப்புகளை சுதந்திரமாக இயங்க அனுமதித்திருக்க வேண்டும். நியாயங்கள் வெளியே வர வேண்டும், உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் விசாரணை அமைப்புகள், அது மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்போ யாராக இருந்தாலும் அந்த விசாரணை அமைப்புகளை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும். இதுதான் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலத்தினுடைய கடமை. ஆனால் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை 3 பேர் கொண்ட குழு கண்காணிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது அதை எதிர்த்து மனு செய்ய வேண்டிய அவசியம் தமிழக அரசிற்கு ஏன் ஏற்பட்டது? இதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்வாரா? ஐயா, அதுவும் ஒரு விசாரணை அமைப்பு தான், அது அரசியல் பின்புலம் உள்ளது அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் எங்கள் மாநில அரசு சார்பாக ஒரு மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக நியமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மக்களை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது திமுக அரசு. அந்த 3 கொண்ட குழு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கீழ் இயங்கி வந்த 3 பேர் கொண்ட குழுவில் தமிழக கேடர், அந்த கேடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் இடம்பெறலாம். ஆனால் அவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருக்கக்கூடாது. தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிறந்தவராக இருக்கக்கூடாது. தமிழக கேடர்லாம் இருக்கலாம், தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸராக இருக்கலாம். அதை அனுமதிச்சிருக்கல உச்சநீதிமன்றம். அப்புறம் எப்படி அதில் தவறு நடக்கும்? 3 பேரில் ஒருத்தர் கருத்து மாற்றி சொன்னாலும் அது திரும்ப ரியலைஸ் பண்ணுவாங்கள்ல. ஆனால் இதை எதிர்த்து மனு தாக்கல் செய்து இதில் தமிழக அரசு சார்பாக ஆஜரானவங்க யார்? அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்தி, கபில் சிபில், 3 பேருமே பெர் டே, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறவங்க. இதற்கு மக்கள் வரி பணத்தை கொடுத்து இந்த விசாரணையை எதிர்த்து மனு செய்ய வேண்டிய அவசியம் திமுக அரசிற்கு ஏன் ஏற்பட்டது? சரி, நீங்கள் ஏதோ அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போக வேண்டாம், விட்டுருங்க. முதலில் ஒரு உண்மையை சொல்லுங்கள். மக்கள் வரி பணத்தில் இருந்து வழக்கறிஞர்களுக்கு எவ்வளவு தொகை நீங்கள் கட்டணமாக கொடுத்தீர்கள்? வழக்கறிஞர் கட்டணம் எவ்வளோ கொடுத்தீங்க? வெளிப்படையாக சொல்லுங்கள். ஐயா, நீதி காத்தவங்க, சமூக நீதி காத்தவங்க நீங்கள். இப்போ ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தில் நீதி காக்கிறதுக்காக, மக்களுக்காக நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன் சொல்லுங்கள். தைரியமான ஒரு அரசு தானே, நியாயமான நீதியுள்ள அரசு தானே, அது சொல்லுங்கள். ஏன் நமக்கு அறச்சீட்டம் வருதுன்னா, மக்கள் வரி பணத்தை இப்படியெல்லாம் கொண்டு போய் வீணடிக்கிறது. ஒரு விசாரணை அமைப்பு வேணான்னு போய் சொல்கிறது. ஏன் அவங்க வந்தால் என்ன செய்ய போகிறாங்க? உச்சநீதிமன்றம் கண்காணிப்பில் இருக்குது, வந்தால் என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கான சரியான காரணம் ஸ்டாலின் சொல்லுவாரா? அதுக்கடுத்த தலைவர்களுக்கு சொல்கிற இதெல்லாம் இருக்காது. ஸ்டாலின் சொல்லுவாரா? முதல்ல வழக்கறிஞர் கட்டணம் எவ்வளவுன்னு நீங்கள் வெளியே சொல்லுங்கள். தயாரா? தொடர்ந்து